Welcome back to TNPSC Leaders Academy. TNPSC Leaders Group 2 மெயின்ஸுக்கு செகண்ட் பேட்சான கிராஷ் கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்கு. இந்த கிராஷ் கோர்ஸ்ல 2A மெயின்ஸுக்கு தேவையான எல்லாமே உங்கள்கிட்ட கொடுக்கப்படும். வீடியோ கிளாஸ் வேணுமா, வீடியோ கிளாஸ் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுமா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் வேணுமா, டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நம்மளுடைய அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் 2022ல வெற்றி பெற்றவங்களை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். 2025ல அரசு அதிகாரியா ஆனவங்களையும் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும், மாணவர்களுக்கு என்ன சந்தேகம் வரும், அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், PYQல மாணவர்களின் சந்தேகம்னு கேள்வியும் பதிலும் நாங்களே கொடுத்துருக்கோம். அந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். டெலகிராம் சேனல்லையும் இதோடைய ஷெட்யூல் லிங்க் இருக்கு. அதை நீங்க தாராளமாக படிச்சு பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன சார் அப்படின்னா, தேர்வுக்கு வர வேண்டிய டாபிக்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த டாபிக்கை படிக்கணும். அந்த டாபிக்கை படிச்சு TNPSC தரத்திலான கேள்விகளுக்கு பதில் சொல்லி பழகணும். அப்படி பதில் சொல்லி பழகும் போது நமக்கு தேர்வு அறையில எந்த விதமான பதற்றமும் இல்லாம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், டெஸ்ட் எழுதி பார்த்திருக்கோம், இதற்கு என்னால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம தேர்வை அணுக போறோம். அப்படி தேர்வை அணுகிறதுக்கு நம்ம என்ன சார் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்தாலும் சரி, GSல இருக்கக்கூடிய டாபிக்கா இருந்தாலும் சரி, ரீசனிங்னு சொல்லக்கூடிய தலைப்புகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்கிறோம் இந்த கிராஷ் கோர்ஸ்ல. இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்ல மாணவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய பாலிசி நோட்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறோம். அப்ப நம்மளுடைய ஷெட்யூலை பாருங்க சார், எந்த விதத்துல இது பிராக்டிக்கலா இருக்கு, சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்கு, டார்கெட் ஓரியன்டா இருக்கு, எக்ஸாம் ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். முதல் நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, GSல இருந்து ஒரு தலைப்பை படிக்க போறீங்க. ஆங்கில வழி மாணவர்களா இருந்தா ஷெட்யூல்ல இந்த கட்டத்தை நீங்க பாத்துக்கலாம். இதே தமிழ் வழி மாணவர்களா இருந்தீங்கன்னா GS படிக்கும் போது இந்த கட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப GS ஒரு டாபிக்ல நம்ம வீடியோ கிளாஸ் கொடுத்துறோம், அது இல்லாம டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துறோம், அது இல்லாம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறோம். அப்ப மூணுத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எப்படி சார் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, 30-10 அப்படின்ட்டு இந்த 30 கேள்விகள் எப்படி சார் இருக்கும், ஈஸியான கேள்விகளும் இருக்கும், கடினமான கேள்விகளும் இருக்கும், TNPSC தரத்திலான கேள்விகளும் இருக்கும். முதல்ல இந்த ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இதே டாபிக்ல இன்னும் ஒரு 10 கேள்வி இருக்கும். அந்த 10 கேள்வி யாராலையுமே பதில் சொல்ல முடியாத கேள்விகளா இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளை தூண்டி நீங்க படிச்சதை வச்சு சேகரிச்ச தகவல்களை ஒருங்கிணைச்சு பதில் சொல்லக்கூடிய கேள்விகளா இருக்கும். ஏன் சார் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம TNPSC லீடர்ஸ் அகாடமி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, TNPSC இந்த தரத்திலான கேள்விகளுக்கு மாணவர்கள் தயாராகி இருக்காங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறாங்க. அப்ப TNPSC சோதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய லீடர்ஸ் அகாடமி என்ன செய்யறோம் அப்படின்னா, அதை தேர்வு திட்டத்திலேயே எடுத்துட்டு வந்துடுறோம். உதாரணத்திற்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கட்டத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துறோம், கொஸ்டின்ஸ் கொடுத்துறோம். அதுவும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 20:10 அப்படின்னு இருக்கும். இந்த 20ங்கிறத ஈஸி, மீடியம், டஃப் அந்த கேள்விலாம் வந்துடும். இந்த 10ல என்ன சார் வந்துடும் அப்படின்னா, TNPSCல பதிலே சொல்ல முடியாத கேள்விகள் இருக்கும்ல, அந்த கேள்விகளை உங்களுக்கு சொல்ல போறோம். அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன சார், முன்னாடியே சொல்லியாச்சு. TNPSCல கேட்கக்கூடிய தலைப்புகளா இருந்து அந்த தலைப்புகளுக்கு நம்ம படிச்சிருந்து அந்த தலைப்புகளுக்கு கேள்விகளே பயிற்சி செஞ்சுட்டு போயிருந்தா தேர்வு அறையில எந்த விதமான பதற்றமும் இல்லாம தவறும் இல்லாம நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்ப நம்மளுடைய டார்கெட் என்னது, 165 வினாட்களுக்கு நீங்க சரியாக பதில் சொல்வது. கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்றதுனால நமக்கு 40 to 45 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்டா வந்தாலும் சரி, இன்டைரக்டா வந்தாலும் சரி, இல்ல கரண்ட் அஃபேர்ஸை புகுத்திய கேள்விகளா இருந்தாலும் சரி உங்களால பதில் சொல்ல முடியும். GS பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல ஒரு தேர்வு, அந்த தேர்வும் TNPSC தரத்துல அப்படின்னு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய சீரிய முயற்சியை நீங்க சிந்தும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்துருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க.
நீங்க இந்த தேர்வை சரிவர பயிற்சி செய்து தேர்வு நாள் அன்று தேர்வுக்கான கேள்விகளை சரியாக குறிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தை தாண்டியும் ஓய்வூதியம் இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பெயர் இறுதி மூச்சு வரை நம்மளுடைய தமிழ்நாடு அரசோடைய கோப்புகள்ல இருக்கணுமா? நீங்க இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய தகவல்களை எதனால கொடுத்துருக்கோம், இந்த தலைப்பை ஏன் படிக்கிறோம், இந்த தலைப்புல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, இந்த கேள்விகள்ல நான் என்ன தவறு செஞ்சேன், இந்த தவறை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டா என்னால தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அனைத்தையும் நீ யோசிக்கும் வகையில நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி இந்த கிராஷ் கோர்ஸை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு 2 விஷயங்கள் தெரிஞ்சிடும். ரீசனிங்ல என்னால 45 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்தும் நமக்கு படித்த பக்கங்கள் இருந்தும் தான் வரப்போகிறது. அந்த 100 கேள்விகள்ல 75 கேள்விகளை நான் சரியாக குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து 45 கேள்விகள் முதல் 50 கேள்விகள் என்னவா வரும், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து வரும், நம்ம படிக்காத கேள்விகள்ல இருந்து வரும். அந்த 45 to 50 கேள்விகள்ல நான் 40 கேள்விகள் சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்ப நம்மளுடைய இலக்கு தான் என்ன சார் அப்படின்னா, நான் ரீசனிங்ல என்ன சொல்லியிருக்கேன், 45 கேள்விகள்னு சொல்லியிருக்கேன். அடுத்து படித்து எழுதக்கூடிய கேள்விகள் அப்படின்ட்டு 75 கேள்விகள் சொல்லியிருக்கேன். அப்புறம் 45 to 50 கேள்விகள்ல நான் 40 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இரண்டையும் நீங்க சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாக இந்த 40 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூட்சமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கு, 165 அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிராக்டிக்கலா ஒரு மாணவன் எப்படி அதற்கு தயாராக முடியுமோ அதன் நோக்கத்துல நம்மளுடைய பாடத்திட்டத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த ஷெட்யூலோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, டெலகிராம்லயும் கொடுத்திருக்கேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க தாராளமாக அதை ஒரு வாட்டி மேலேருந்து கீழே பாருங்க. வெற்றி அடைஞ்சவர்களை பத்தி பாருங்க, மாணவர்களுடைய சந்தேகத்துக்குரிய கேள்விகளை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி 100% பிராக்டிக்கலாகவும் சயின்டிபிக்காகவும் டிசைன் பண்ணி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.